வணக்கம் அண்ட் சலாம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்களை இப்போது தௌலதாபாத் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம பார்க்குற இது வந்து தௌலதாபாத். ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு. சவுத் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸில் இதுவும் ஒன்று. அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்கிற தௌலதாபாத்துக்கு வந்திருக்கோம். 200 மீட்டர்ஸ் ஹை இருக்கக்கூடிய ஒரு டால் ஒரு ஹில்லக் மேலேருந்து ஃபார்மிடபிள் ஃபோர்ட் கட்டப்பட்டிருக்கு. வாங்க உள்ளே போகலாம். தௌலதாபாத் ஃபோர்ட்டை பார்க்கலாம். 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஃபோர்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து மேலே மேலே எல்லா அடுத்தடுத்து வரக்கூடிய சாம்ராஜ்யங்கள் இதை வந்து பெருசு பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அது தூரத்தில் தெரியுது, அது வரைக்கும் இருக்குது இந்த ஃபோர்ட்டு. இம்ப்ரெக்னபிள் ஃபோர்ட், அந்த இம்ப்ரெக்னபிள் ஃபோர்ட் தான் இது. தௌலதாபாத் அப்படிங்கிற இந்த ஊருக்கு முந்தைய காலத்தில் தேவகிரி அப்படிங்கிற இந்த ஒரு பேரும் இருந்தது. தேவகிரி மலை இது. ஸோ இந்த தேவகிரி மலை வந்து யாதவ ராஜாக்களால் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கோட்டையாக கட்டப்பட்டது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ட்டு கட்டப்பட்டது. லுக் ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ். ரொம்ப இன்ட்ரிகேட்டாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும். டெல்லியிலேருந்து வரக்கூடிய ஒரு இன்வேடிங் சுல்தனேட் துக்ளக் டைனாஸ்டியை சேர்ந்தவர்கள் இதை கைப்பற்றுறாங்க. முக்கியமாக முகமது பின் துக்ளக் அவர் வந்து இதை கைப்பற்றுறாரு. இந்த கோட்டையை அவங்க கைப்பற்றி சரஸ்வதி வெல்லுக்கு போகிறோம். ஸோ முகமது பின் துக்ளக் வந்து இதை கைப்பற்றிட்டு அவர் வந்து இந்த தேவகிரி மலைக்கு தௌலதாபாத் அப்படின்னு பேர் மாத்துறாரு. இதில் வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வெவ்வேறு மக்கள் வந்து மேலோங்கி இருக்கும் பொழுது, ஆதிக்கம் செலுத்தும் பொழுது, நம்ம வந்து அந்த பேர்களை வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் சோஷியல் கல்ச்சுரல் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி. தேவகிரி வந்து 13ஆம் நூற்றாண்டில் தௌலதாபாதாக மாறிடுச்சு. அவுரங்காபாத் 2014க்கு அப்புறம் சத்ரபதி சம்பாஜி மகாராஜா நகர் அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் மக்களுடைய மனசில் அது தேவகிரியாக இருந்தாலும், தௌலதாபாதாக இருந்தாலும், அவுரங்காபாதாக இருந்தாலும், சம்பாஜி நகராக இருந்தாலும், இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் அண்ட் பீப்புள் வந்து டக்குன்னு மாற மாட்டாங்கல்ல. இந்த சரஸ்வதி ஸ்டெப் வெல், ஸோ இது வந்து ஆக்சுவலி இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே இறங்கி போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரலாம். கியாசுதீன் துக்ளக்குடைய ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே இருக்கான். தக்கர் நானக் அப்படிங்கிறவரால் இந்த சரஸ்வதி வெல் கட்டப்பட்டது. அவர் வந்து ஜக்பீர் அப்படிங்கிற அவருடைய பையன் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. வாங்க தௌலதாபாத்குள்ளே போகலாம். எனிவே, ஸோ முகமது பின் துக்ளக் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றுறாரு. கைப்பற்றி இதுக்கு வந்து தௌலதாபாத்னு பேர் மாற்றுறாரு. ஏன் இது முக்கியமாக அவர் பேர் மாற்றுறாரு? ஏன் இந்த கோட்டை வந்து நம்மளுடைய வரலாறுல ரொம்ப முக்கியமானது? எத்தனையோ கோட்டைகள் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ லால் கிலா, ரெட் ஃபோர்ட்டெல்லாம் இருக்குது. பட் இந்த கோட்டை முக்கியமாக சவுத் இண்டியன்ஸ்க்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப ஃபேசினேட்டிங் ஹிஸ்ட்ரி. துக்ளக் அப்படின்னாலே அந்த பேருக்கு வந்து அவர் வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு ராஜா அப்படின்லாம் வந்து நம்ம பட்டம் சூட்டி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து 1328 முகமது பின் துக்ளக் வந்து, நான் வந்து அப்படியே சதர்ன் சைடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கேன், இவங்களெல்லாமும் இந்த சைடில் இருக்கிற மக்களையும் வந்து நான் ஆளணும். பவர் சென்டர் வந்து டெல்லியில் மட்டும் இருந்ததுன்னா என்னால் கான்சன்ட்ரேஷனோட எல்லா பகுதிகளையும் ஆள முடியல. ஸோ முகமது பின் துக்ளக் வந்து 1328 ஒரு பயங்கர பெரிய டிசிஷன் ஒன்று எடுக்கிறாரு. என்ன டிசிஷன்னா, தன்னுடைய டெல்லி சுல்தனேட்டுடைய ஆட்சி சீட் ஆஃப் பவர் கேபிட்டலை வந்து சென்ட்ரல் இந்தியா, அதாவது டெக்கனை நோக்கி சவுத்துக்கும் நார்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிராவில் தௌலதாபாதை கேபிட்டலாக வச்சு நான் வந்து என்னுடைய ராஜ்யத்தை அமைக்க போகிறேன், துக்ளக் டைனாஸ்டியை அப்படின்னு முடிவெடுத்துடுறாரு. நினச்சி பாருங்க, அந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டெல்லி இன்னைக்கு வந்து நம்மளுடைய தலைநகரமாக இருக்காது. இங்கே எங்கேயாவது நம்ம தலைநகரம் இருந்திருக்கும், தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸராக இருந்திருக்கும். ஒரு கேபிட்டலை மாற்றணும்னா ராஜா மட்டும் வந்தால் போதாதுல்ல. ஸோ அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 3500லேருந்து 4000 இலீட் பர்ஷியன் பேசக்கூடிய ஆர்டிஸ்ட்ஸு, ஆர்டிசன்ஸு, நோபல்ஸு, கோர்ட்டியர்ஸ், படித்தவங்க, கணக்கு பிள்ளைகள், கலை விற்பனர்கள், எல்லா விதமான கலைகளும் செய்கிறவங்க எல்லாருக்கும் இன்சென்டிவ் கொடுத்து டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு இடம் பெயர சொல்கிறாரு. இந்திய வரலாறுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மைக்ரேஷன். இன்ஃபேக்ட் ஓரளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவேன்னு கூட சொல்லலாம். ராஜாவுடைய வற்புறுத்தலின் பேரில் எல்லாரையும்
இடம் பெயர சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுமைனா அவங்களுக்குலாம் இங்கே வர இஷ்டம் இல்லை. ஏன்னா டெல்லியில் குழுன்னு இருந்தது, ரொம்ப செட்டில்டாக இருந்தாங்க. இருந்தாலும் ராஜாவுடைய வற்புறுத்தல்னால எப்படி சுல்தான் சொல்லும்பொழுது இல்லை மாட்டேன்னு சொல்ல முடியும். கிளம்பி வராங்க. வர வழியிலேயே இந்த ஜேர்னியோடைய சூடும் வெயிலும் அந்த களைப்பும் தாங்காமல் நிறைய பேர் இறந்துடுறாங்க. நிறைய பேர் அங்கங்கே அப்படி அப்படியே தங்கிடுறாங்க. அப்புறம் ஒரு வழியாக கேரவான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கும்பல் தௌலதாபாதை அடையிறாங்க. துக்ளக் இங்கிருந்து சில ஆண்டுகள் ஆட்சி அமைக்கிறார். ஆனால் அவருக்கு கண்டினியூஸாக நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் அந்த சைடில் டெல்லி கப் அங்கே மேலேருந்து ஹிந்து குஷ் சைட்லேருந்து, ஏன்னா அங்கேருந்து தானே உங்களுக்கு எல்லா இன்வேடர்ஸும் வந்துட்டு இருந்தாங்க அந்த பீரியடில். தட் இஸ் சுல்தனட் இன்வேடர்ஸ் எல்லாம் அந்த சைட்லேருந்து வந்துட்டு இருந்ததுனால அவரால் ஒரு வாட்டியும் இங்கேருந்து அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் பவர் சென்டர் மாறினதுனால டெல்லி வாஸ் வீக். சில ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை இது ஒர்க் ஆகலை, ஸோ லெட்ஸ் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தௌலதாபாதை அம்போன்னு விட்டுட்டு துக்ளக் மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுத்து சென்றுறாரு. அவர் கூட வந்தவங்களில் பல பேர் இங்கேயே இருந்துடுறாங்க. ஐயோ மறுபடியும் ட்ராவலா அப்படின்னு. சில பேர் அவர் கூட திரும்பி போகிறாங்க. அப்படி இங்கேயும் அங்கேயுமா பிரிஞ்ச அந்த கூட்டங்களுக்குள்ள அப்புறம் பிற்காலங்களில் என்ன விதமான ஹிஸ்ட்ரி வருதுன்னு வேற ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் நடக்க போகிறேன். யா